வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக். இக்கிதாபில் இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பின் கீழ் பாடம் 180வது பாடம் ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள் என்பதை பற்றி நாம் பயிலவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வியில் மேலும் வளர்ச்சியையும் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நற்பலனையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த சேவைகள் எவ்வித தெய்வமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நீங்கள் நன்கொடைகளை அனுப்பி அல்லாஹு தாலாவினுடைய அது பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுமாறும், இன்னும் அல்லாஹு தாலா சகல காரியங்களும் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக. மென்மேலும் உங்களது வியாபாரத்தை வளர்ச்சியை கொடுப்பானாக, ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, உங்களது கவலைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவானாக. இந்த தீன் பணியில் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். நன்கொடை செய்வதன் மூலமாக உங்களது ஆதரவை தாருங்கள். ஸ்கேன் செய்து பணம் அனுப்புகின்ற வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கம். ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள். இன்னும் விரோதியின் மூலமாக ஹஜ் செய்வது தடுக்கப்பட்டால் அதை எந்த அமலிலிருந்து நாம் தடுக்கப்பட்டோமோ அந்த அமலிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், இன்னும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் அதை எப்படி ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். 180வது பாடத்தை ஹஜ்ஜினுடைய பாடத்தில் நாம் இருக்கிறோம். 180வது பாடத்தில் ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகளை படிக்க போகிறோம். இப்போ அந்த பாடத்திற்குள் செல்வோம். வாஜிபாத்துஹு, ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகளாகிறது கவுனுல் இஹ்ராமி மினல் மீகாத்தி, எல்கையிலிருந்து இஹ்ராமை கட்டுதலாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு, மக்கா உள்ள தங்கியிருந்தால் அவங்களுக்கு, மக்காவுக்கு வெளியே விட்டு அதர் ஸ்டேட் சொல்லுவாங்களா, ஜித்தா, தம்மாம், இது மாதிரி எத்தனையோ பகுதிகள் இருக்குது சவுதியில். மக்கா அப்பாற்பட்ட பகுதிகள், மக்காவை விட்டும் தூரம், அது மாதிரி வெளிநாட்டவர்கள், அதையும் கடந்து யமன் தேசிகள், ஷாம் வாசிகள், பலஸ்தீனர்கள், இந்தியர்கள் போன்ற எந்த பகுதியில் இருந்து உலகத்தில் ஹாஜிகள் வந்தாலும் அந்த எந்த திசை வழியாக வருகிறார்களோ அந்த திசையில் என்னது மீகாத்து இருக்குது. அந்த மீகாத்து விரிவாக நாம் மீகாத்துடைய பாடத்தில் படித்தோம். அங்கே சென்று போனால், அங்கே சென்று பார்த்தால், அந்த வீடியோவை பார்த்தால் இன்னும் தெளிவாக நமக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு எல்கையிலிருந்தும் இஹ்ராமை கட்டுவதாக இருக்கும். இதுதான் வாஜிப். ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகளில் முதல் வாஜிப் இஹ்ராம் தான் பிரதானமானது. ரமியுல் ஜிமாரி, அதுக்கு பிறகு ஜம்ரத்துடைய பன்மை ஜிமார். அதாவது இந்த கல் எறியக்கூடிய இடங்களுக்கு பேர் தான் ஜம்ரத்துங்கிறது. இதனுடைய பன்மைகள் ஜம்ரத்துகளில் 3 ஜம்ரத்துகள் இருக்குது. ஜம்ரத்துகளில் ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்பா. இந்த 3 ஜம்ரத்துகளில் கல் எறிவதாக இருக்கும். இது 2வது ஹபர். வாஜிபாத்துங்கிற அந்த முபத்ததாவுக்கு 2வது ஹபர். இதான் 2வது வாஜிபாத். 3வது வாஜிபாத் என்ன? வல் மபீத்து, இரவு தங்குதல். பிமுஸ்தலிஃபத, முஸ்தலிஃபாவில் இரவு தங்குதல். அண்ணா அப்போ அந்த முஸ்தலிஃபாவில் ஹாஜிகள் இரவு தங்குவாங்க. அங்கே டென்ட்டோ அல்லது பிற வசதிகள் செய்யப்பட்டிருக்கும். இப்போ நவீனமான காலம், அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்பர் 5 என்ன சொல்கிறாரு? லஹ்லத்தும் மினன் நிஸ்ஃபிஸ்தானி மின் லைலத்தின் நஹர், ஈதியினுடைய இரவினுடைய பாதையிலிருந்து ஒரு நொடியாக இருந்தாலும் சரி தங்கணுங்கிறாங்க. ஏன்னா அடுத்து அவங்க ஈதினுடைய கலியறிய இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணும்ல, அதனால் சொல்கிறார். அது நடுப்பகலில் முஸ்தலிஃபாவில் இரவு தங்குதல், அது ஒரு நொடியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறார் 5 ஷரஹ். வலயாலிய மினா, அது மாதிரி மினாவினுடைய இரவுகளில் இரவு தங்குதல். ஒல் மபீத்துல இந்த வாவ் இருக்குது. அதாவது ஒல் மபீத்து லயாலிய மினல் லயாலிய மினா, மினாவினுடைய இரவுகளில் இரவு தங்குதல் மினாவுல. இது என்ன செய்கிறது? 3வது 4வது வாஜிபாத்துகளில் உள்ளது. 5வது வாஜிபாத்துகள் என்ன? வாஜிபாத்துகளில் சொல்கிறார். இதெல்லாம் ஹபர். வாஜிபாத்துங்கிற அந்த முப்ததாவுக்கு ஹபர். தவாஃபுல் வதாஇ, விடைபெற்று ஊருக்கு விடைபெற்று செல்வதற்கு முன்பதாக விடைபெறுதலினுடைய தவாஃபாக இருக்கும். கடைசியாக தவாஃப் செய்யலாம். அதுக்கு பிறகு அங்கே தங்கக்கூடாது. ஏன்னா அப்போ அந்த
விடை பெறுகின்ற அந்த தவாஃபாக இருக்கும். வாஜிபாத்துகளில் இப்போ 1 2 3 4 5, இது 5ஆவது. முஸ்தலிஃபாவில் மினாவில் 25 5 சேர்த்து. இப்போ தவாஃபுல் வதாஇ இது வந்து இது 5ஆவது. ஏன்னா 6ஆவது என்ன, ஒமா அதா லாலிக்க சுனனு, மேலுள்ள வகைகளை தவிர, அதாவது இஹ்ராம் கட்டுதல், 3 ஜம்ராவுக்குள்ள கல் எறியுதல், முஸ்தலிஃபாவில் 3ஆவது இரவு தங்குதல், அது கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் சரி, மினாவில் இரவுகள் தங்குதல், இரவு இல்லை இரவுகள் தங்குதல். அப்போ மினாவில் 2 இரவு அல்லது 3 இரவுகள் வரும். இதுக்கு நம்ம இந்த இடத்துல பாடத்தை படிச்சிருக்கிறோம். அது மாதிரி இது 4. 5ஆவது என்ன, விடை பெறக்கூடிய கடைசி தவாஃப். இதுதான் 5 தான் இந்த உம்ராவினுடைய வாஜிபாத்துகள். ஒமா அதா தாலிக்க, இந்த 5ஐ தவிர உள்ள மற்ற அனைத்துமே சுனனும், சுன்னத்துகளாக இருக்கும். எஹ்ராம் போகும்போது நியத்து செய்யணும், அது மாதிரி எஹ்ராமில் 2 ரக்காத்து தொழுகணும், ஜம்ரத்தில் கல் எறியணும், எப்படி எறியணும், திசையில் நின்று எறியணும், இதெல்லாம் உபரிகள், உபரியான வணக்கங்கள், சுன்னத்துகள்னு அர்த்தம். உபரி தான். நம்ம முஸ்தலிஃபாவில் தங்கி இருக்கும்போது என்ன, எப்படி நடந்து கொள்ளணும், மினாவில் தங்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் உபரியான வணக்கங்கள். அதாவது இதை தவிர்த்த உள்ளவைகள் எல்லாம் உபரியான வணக்கங்கள். அங்கே என்னென்ன செய்யணும், உட்செயல்களுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் உபரியான சுன்னத்தான வணக்கங்கள். இன் தரக்க ருக்னன், ஒரு ஃபரதை விட்டு விட்டால் ஹாஜி. ருக்னன் அர்கான் சொல்கிறோம் இல்லையா, மேலே அர்கானுகள் 5 சொன்னார். ஹஜ்ஜினுடைய அர்கானுகள், ஃபரதுகள், அர்கானுல் ஹஜ்ஜி ஹாதில் அர்பஅத்துல் உக்கூஃப் 5 சொன்னார். மேலே சொன்ன உம்ராவில் சொல்லக்கூடிய 4 அர்கானுகள், ஒல் உக்கூஃப், ஸ்பெஷலாக ஹஜ்ஜில் என்ன, அரஃபாவில் தங்குதல், இதுதான் 5 ருக்குனுகள். அதை மாதிரி தரக்க, அந்த ருக்குனை விட்டு விட்டால், அந்த 5 ருக்குனுகளில் ஃபரதுகளில் ஒரு ஃபரதை விட்டு விட்டால், லம் யஹில்ல மின் இஹ்ராமிஹி, அந்த ஹாஜி அவருடைய இஹ்ராமிலிருந்து விடுதலை பெறக்கூடாது, ஹுலூலாக ஆகக்கூடாது. ஹத்தா, எதுவரை என்றால், யஅதிய பிஹி, அந்த விடுபட்ட ருக்குனை அவர் கொண்டு வரும் வரை, அதாவது அதை செய்யும் வரை. கொண்டு வருதல்னா என்ன, செய்வார், அதை செய்யும் வரை ஹஜ்ஜிலிருந்து, இஹ்ராமிலிருந்து அவர் விடுதலை அடையக்கூடாது, ஹஜ்ஜிலிருந்து ஓய்வு பெறக்கூடாது, ஹஜ்ஜினுடைய காரியங்கள், அந்த ஹஜ்ஜினுடைய இஹ்ராமிலிருந்து அப்படிங்கிறார். ஒமன் தரக்க, இன்னும் யார் விட்டு விடுவாரோ, வாஜிபன், ஒரு வாஜிபான, ஒரு 5 வாஜிபுகள் சொன்னார்ல, அந்த வாஜிபுகளில் ஒரு வாஜிபை விட்டு விட்டால், செய்வதை விட்டு விட்டால், முஸ்தலிஃபாவில் தங்குறது, இரவு தங்குறது, மினாவில் இரவுகள் தங்குதல், 2 இரவோ 3 இரவோ அப்படின்னு சொல்லி அந்த பாடங்களை நம்ம படித்தோம். இந்த வாஜிபாத்துகளில் சொன்னார் இல்லையா, அதை பார்த்துடலாம். அது மாதிரி எல்கையில் இஹ்ராம் கட்டுதல், இதெல்லாம் வாஜிபு. அது மாதிரி 3 ஜம்ரத்துகளில் கல் எறிதல், கடைசியாக போகும்பொழுது விடை பெறக்கூடிய இந்த தவாஃப்கள், இந்த 5இல் ஒன்றை விட்டு விட்டால், ஒரு வாஜிபை விட்டு விட்டால் அர்த்தம். ஒமன் தரக்க வாஜிபன், வாஜிபாத்துகளில் ஒன்றை விட்டு விடுவாரோ யார், லசிமஹு, அந்த ஹாஜிக்கு அவசியம். ஹூடைய லமீர் மன்கிற அந்த மௌசூலை பார்த்து மீளுகின்ற சில, அப்போ அவருக்கு அவசியமாகும். தமுன், ஒரு பலிப்பிராணி, ரத்தம் கொடுப்பது அவசியம். ரத்தம்னா என்னங்க, ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவது அவருக்கு அவசியம்னு அர்த்தம். தம்மு கொண்டு, அதான் முராது. ரத்தம் சொல்லி நேரடியாக அறுத்த வைக்கக்கூடாது, கருத்தறுத்த வைக்கணும். ஏன்னா அதான் அதனுடைய இது, அதில் நன்மை கிடைக்குது அந்த ஊகியால் கொடுக்கறதுல. அப்போ ஒரு தமு, ஒரு ஆட்டை பலி கொடுப்பது அவருக்கு அவசியமான வாஜிபாத்துகள் ஒன்றை விட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒமன் தரக்க சுன்னத்தன், ஒமன் யார், தரக்க விட்டு விடுவாரோ, சுன்னத்தன் ஒரு சுன்னத்தான அமலை விட்டு விடுவாரோ, லம் யல்ஸம்ஹு அவருக்கு அவசியமாக ஆகாது, ஷைஉன் யாதொரு தெண்டம், அதாவது குற்றம், அதற்கு பரிகாரம் கொடுக்கிறது இருக்குல்ல தமு, அந்த பரிகாரம் என்ற அந்த வஸ்து எந்த ஒன்றும் அவருக்கு அவசியமாக ஆகாது. சுன்னத்தை விட்டு விடுவது. அல்ஹம்துலில்லாஹ், வாஜிபாத்துகளை நாம் பார்த்தோம். அடுத்து அல் இஹ்சார், நம்முடைய தலைப்புல ஹஜ்ஜிலிருந்து விரோதியால் தடுக்கப்படுதல். அல் இஹ்சார்னா தடுக்கப்படுதல் அர்த்தம், அதாவது விரோதியின் மூலமாக தடுக்கப்படுதல். உதாரணமாக ஹஜ்ஜி உடைய காலத்துல சண்டை வந்துருச்சு, இஹ்ராம் கட்டி வந்தாரு, ஏன்னா இஹ்ராம் கட்டியெல்லாம் ஹாஜி நிற்கிறாங்க. இப்போ எதிரி நாட்டில் எதிரிகள் யுத்தம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இஹ்ராம் ஹஜ்ஜு அமல்கள் கட்டாயிரும், அதோடு நிறுத்தினோம். அங்கனையே டக்கு டக்குன்னு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு கிளம்பிடுறோம். அதான் சொல்கிறார்,
ஒமன் அஹ்ஸரஹு அதுவுன், ஒமன் அந்த ஒருவர், அஹ்ஸரஹு அவரை தடுத்து விட்டாரே, அதுவுன் ஒரு விரோதி தடுத்து விட்டாரோ, எந்த விரோதி எவரை தடுத்து விட்டாரோ அப்படின்னு அர்த்தம். விரோதி முஸ்லிம்களுடைய விரோதியோ அல்லது முஸ்லிம்களுடைய விரோதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த விரோதிகள் யாரை, எந்த ஹாஜியை தடுத்து விட்டாரோ. ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஒருவர் தடுத்திருக்கலாம், அல்லது ஹாஜிகளையே தடுக்கின்றது விரோதிகளுடைய கூட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே இந்த ஜும்லாவுக்கு கருத்து வச்சுக்கலாம். அப்ப விரோதி யாரை தடுத்து விடுவாரோ, மக்காவில் ஹஜ்ஜை செய்வதை விட்டும், மக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறான். அப்ப யார் தடுத்து விட்டாரோ, எந்த விரோதி மக்காவை விட்டு மக்காவுக்கு வரக்கூடாது என்று எந்த விரோதி யாரை தடுத்து விட்டாரோ, வலம் யகுல் லஹு மேலும் அவருக்கு இல்லாமல் இருக்கும் நிலையில், தரீகுன் ஆகருன் வேறொரு பாதை அவருக்கு இல்லாமல் இருக்கும் நிலையில், லம் யகுன் உடைய இஸ்மில் தரீகுன் ஆகரு, அப்ப வேறொரு பாதை அவருக்கு, அந்த ஹாஜிக்கு தடுக்கப்பட்ட அந்த ஹாஜிக்கு இல்லாமல் இருக்கும் நிலையில் வேறொரு வழியின் மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்று சொன்னால் எல்லாம் அதுவும் சாத்தியம் இல்லை அவருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான நிலை யாருக்கு ஏற்படுமோ, தஹல்லல அப்ப அவர் ஹஜ்ஜிலிருந்து விடைபெறுவார், ஹுலூலாகி விடுவார், விடை பெற்று விடுவார். எப்படி விடைபெறுவார் அந்த சூரத்தை சொல்றார். பி ஐ யன்வியல் அல் தஹல்லுல, தஹல்லுல அவர் மனதால் நினைப்பதை கொண்டு, அத்தஹல்லுல நான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களிலிருந்து விடைபெறுகிறேன், ஹுலூலாகுகிறேன் என்பதை மனதில் எண்ணுவதை கொண்டு அவர் ஹுலூலாக ஆகுவார். அது மட்டும் இல்ல, இந்த சூரத்து இன்னும் சொல்றார், அவருடைய தலையை அவர் சிரைத்தல், தலைமுடியை, ஷஅர ரஸிஹின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அவருடைய தலைமுடியை மழித்தல், சிரைத்தல், இவைகளை கொண்டு அவர் ஹுலூலாகுவார். அங்க போயிடணும். நான் எப்படி இருக்கும், இருக்கும். அப்ப தமன் இரத்தத்தை ஓட்டுவதை கொண்டு, அதாவது பழிப்பிராணி, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ, அந்த ஒட்டகத்தை இரத்தத்தால் ஓட்டுவதை கொண்டு அவர் ஹஜ்ஜிலிருந்து விடுவதை ஆகிவிடுவார். மக்கானஹு எந்த இடத்தில் தடுக்கப்பட்ட அவருடைய அந்த இடத்திலேயே என்ன செய்வார், பழிப்பிராணியை இரத்தத்தால் ஓட்டுவதை கொண்டு அவர் ஹஜ்ஜை முடித்து கொள்வார், நிறைவேற்றுக் கொள்வார், ஹுலூலாகி விடுவார், விடைபெறுவார். இன் வஜதஹு அந்த இடத்தில் அந்த பழிப்பிராணியை பெற்றுக்கொண்டால், ஹூடைய லமீன் அந்த பழிப்பிராணின் அர்த்தம் தமு, பிராணியை பெற்றுக்கொண்டால் முகத்தர்ல வச்சுக்கணும், அந்த இடத்தில் பழிப்பிராணியை அவர் பெற்றுக்கொண்டால் அதே அந்த இடத்திலேயே தமுவை ஓட்டுவதை கொண்டு அவர் ஹாஜி ஹுலூலாகி விடுவார். ஓ இல்லா அப்படின்னா, ஓ இல்லம் யஜிதுஹு அந்த இடத்தில் அந்த பழிப்பிராணியை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அஹ்ரஜ தஆமன் பிகீமதிஹி இந்த அந்த பழிப்பிராணியினுடைய விலையை கொண்டு, எவ்வளவு பழிப்பிராணி, உதாரணமாக 25,000 ரூபாய் இந்தியன் மணி அந்த பழிப்பிராணி என்று சொன்னால், இப்போ அரபு நாட்டினுடைய பணம் இந்திய மணியை விட விலை உயர்ந்தது. அதனால அங்க ஒரு 100-200 ரியால் இருக்கும். அந்த 200 ரியாலுக்கு நிகராக அதை கொண்டு, அதற்கு பகரமாக உணவை வாங்கி கொண்டு வெளியேறி விடுவார், ஹஜ்ஜிலிருந்து வெளியேறி விடுவார். உணவால் உணவை கொடுப்பதை கொண்டு உணவை வெளியாக்குவார். சரி, இல்லா அப்படி பெற்றுக்கொள்ளாவிட்டால் அஹ்ரஜ அந்த ஹாஜி வெளியாக்குவார், துஆமன் உணவை, பிகீமதிஹி அந்த பழிப்பிராணியினுடைய தொகைக்கு நிகரான அந்த தொகையை கொண்டு உணவை அவர் வெளியாக்குவார். அந்த உணவை வெளியாக்குவார்னா உணவை வாங்கி மிஸ்கீனுகளுக்கு, ஹரம் ஷரீஃபினுடைய ஃபுகராக்களுக்கு அதை கொடுத்து அந்த இடத்திலே அந்த ஹஜ்ஜிலிருந்து விடுதலை ஆவார். இந்த பழிப்பிராணி கொடுப்பதை விட்டும் ஒருவர் இயலாமையில் ஆனார் என்று சொன்னால், இன் அஜஸ அதுக்கு ஷர்த்தியத்துக்கு ஜவாபு வரல, சுவாம
அவர் நோன்பு பிடிப்பார். லிக்குல்லி முத்தின் யௌமன், ஒவ்வொரு முத்திற்கும் ஒரு நாள் நோன்பு வைப்பார். எத்தனை முத்து இருக்குமோ அந்த கீமத்தில், அந்த பணத்தில், அந்த உணவு 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 வாங்கி விநியோகிக்கிறார் இல்லையா, அது உணவாக சமைத்து கொடுத்தாலும் சரி, அல்லது உணவாக நம்ம சதக்கத்துல் ஃபித்ரில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் சரி, 600 கிராம் தான் ஒரு முத்து. அந்த முத்தினுடைய அளவிற்கு பங்கிட்டு அவர் அதை கொடுப்பதற்கு இயலாமல் ஆகிட்டா, அந்த முத்தினுடைய அளவிற்கு எவ்வளோ முத்து வருமோ அவ்வளோ முத்திற்கு ஒரு நாள் நோன்பு வைக்கணுங்கிறார். அது கணக்கிட்டு நோன்பு வச்சுக்க வேண்டியது. ஏற்கனவே இந்த பாடத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வலா கலா, வலா கலா, அவரின் மீது கலா என்பது இல்லை. ஜியாரத்து கபரின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை தரிசித்தல். ஒயுந்தபு, எப்படி, எந்த ரீதியில, எந்த இடத்துல நின்று எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இப்பாடத்திற்குள் சொல்கிறார்கள். நாம் செல்வோம். ஒயுந்தபு, முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். இதா ஃபரக மின் ஹஜ்ஜிஹி, ஹாஜி அவருடைய ஹஜ்ஜினுடைய அமல்களிலிருந்து விடை பெற்றால், இப்ப முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். இந்தபுங்கிற நாயிபு ஃபாயில் எது? ஜியாரத்து கபரின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தரிசித்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். நாயிபு ஃபாயில், இந்தபுக்கு நாயிபு ஃபாயில் இதான். நாயிபு ஃபாயிலும் சரி, நாயிபு ஃபாயிலும் இதுதான். அது மாதிரி ஜும்லா, அந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவும் இதான். ஃபயுஸல்லி தஹய்யத மஸ்ஜிதிஹி, அந்த ஹாஜி தொழ வேண்டும் அவருடைய அந்த மஸ்ஜிதினுடைய அந்த அவருடைய அந்த மஸ்ஜித், அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதில் தஹியத்துல் மஸ்ஜிதை அவர் தொழ வேண்டும். ஒவ்வொரு எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மஸ்ஜிது நபவிங்கிறாம்ல, அதான். ثم يأتي القبر الشريف المكرمة، قبر الشريف المكرمة, சங்கையாக ஆக்கப்பட்ட கண்ணியமான இருக்கக்கூடிய கண்ணியமான கபரை, ஏன்னா கபருக்கு அவர் ஹாஜி வருவார். அந்த காலத்தில் கபர்லாம் உள்ளே போகலாம் ரசூலுல்லாஹுடைய மக்பராகு. இந்த ஃபிக்ஹினுடைய காலம் அது. இப்போல்லாம் உள்ளெல்லாம் போக முடியாது. இப்போ உள்ள தரிசனமே வேற. இந்த சூரத்து ஹால் இந்த அமைப்பு சொல்றது அந்த காலத்துக்கு சாத்தியம். இந்த காலத்தில் யாரையும் உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. அது அந்த அமைப்பில் இருக்குது. அங்கே போனால் அதை தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த காலத்தில் எப்படி நடைமுறை அமல்ல இருந்துச்சு அப்படிங்கிறத படம் பிடித்து காட்டுகிறார். ஃபயஸ்தத்பிருல் கிப்லத, கிபிலாவை பின்னோக்குவார். ஃபயஸ்தக்பிலுன்னா முன்னோக்குவார், யஸ்தத்பிருன்னா பின்னோக்குவார். அதான் அவருக்கு முதுகுக்கு பின்னால் கிபிலா இருக்கும். ஏன்னா நேர் ஆப்போசிட் தான் ரசூலுல்லாஹுடைய கபர் இருக்கு. ஏன்னா மகரிபுக்கும் அது மாதிரி மஷ்ரிக்குக்கு இடையில தான் ரசூலுல்லாஹுடைய இவங்க ரசூலுல்லாஹ் கபர் மஷ்ரிக்கில் இருக்குது, மகரிப்ல கிபிலா இருக்குது. அதான் மகரிப் திசையில. அது மாதிரி கிழக்கு திசையில் ரசூலுல்லாஹுடைய நேர் ஆப்போசிட் திசையில் ரசூலுல்லாஹ் கபர் இருக்குது. அதனால வயஜஅலுல் கிந்தீல, தொங்க விடப்பட்ட அந்த விளக்கு இருக்குல்ல, கிந்தின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது இருந்துச்சு. அந்த கிந்தீல்ங்கிற விளக்கை ஆக்குவார். அல்லது எப்படிப்பட்ட கிந்தீல்? ஃபில் கிபலதி, கிபிலாவில் உள்ள அந்த கிந்தீல், இந்த விளக்கை ஆக்குவார். இந்த ரஸின் கபரி அலா ரஸிஹி, கபருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரினுடைய அந்த தலைமாட்டு இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிபிலாவிலே உள்ள அந்த கிந்தியலை ஆக்குவார். அலா ரஸிஹி, ஹாஜி தன்னுடைய தலையின் மீது அதை ஆக்கி கொள்வார்னா அதுக்கு கீழே நிற்பாருன்னு அர்த்தம். அதை ஆக்குறது இல்லை தலையில, அதுக்கு கீழே அந்த மாதிரி அமைப்பில் நிற்பார். ஒயுத்ரிகு ரஸஹு, அவருடைய தலையை அவர் சாய்ப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவை முன்னோக்கி அவருடைய தலையை குனிவாருங்கிற மாதிரி அர்த்தம். யுத்ரிகுனா சாய்வாருங்கிற, சாய்ப்பார், அதாவது குனிந்து நிற்பார். ஃபயஸ்தஹ்திருல் ஹைபத வல் குஷூஅ, அச்சத்தை பயத்தை அவருடைய இதயத்தில் அவர் முன்னிறுத்துவார், முன்னால் ஆக்குவார். அவர் இதயத்திற்குள் முன் ஆக்க வேண்டும், இதயத்திற்குள் ஆக்க வேண்டும், ஹாலிர் ஆக்க வேண்டும். பிறகு யுசல்லிமு அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸௌத்தின் முதவஸ்ஸித்தின், நடுநிலையான சப்தத்தை கொண்டு, ரொம்ப சப்தம் போடக்கூடாது, ரொம்பவும் சத்தம் இல்லாமலும் சொல்லக்கூடாது, நடுநிலையான அப்படி லைட்டா மெல்ல
அந்த சப்தத்தை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்வார். ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்வார். வயதுஉ பிமா அஹப்ப, மேலும் அவர் விரும்புகின்ற துஆவை கொண்டு துஆ செய்வார், இறை எஞ்சுவார், பிரார்த்திப்பார். அப்ப அஹப்பஹுங்கிற சிலாவை போக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. எந்த எந்த காரியங்களை விரும்புவாரோ அந்த காரியங்களை கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்திப்பார். சும்ம, பிறகு யதஅக்கரு இல ஜிஹதி யமீனிஹி, அந்த ஹாஜி பின்னோக்குவார், அவருடைய வலது திசையின் பக்கம் அவர் சற்று பின்னோக்குவார். பின்னோக்கி கதர், எந்த அளவுக்கு பின்னோக்கணும்? கதர திராயின், ஒரு முலம் அளவிற்கு பின்னோக்குவார். ஃபயுசல்லிமு, சலாம் சொல்லுவார். அலா அபீஹி பக்ரின், அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது. ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டையில், தோல் பட்சத்திற்கு நேராக தான் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர் இருக்குதான். ஷரஹல சொல்றார். சும்மையத்த அஹர், அங்கே போனால் அது எப்படி பின்னோக்கணும், இந்த அமைப்பில் இருக்கணுங்கிறது அங்கே உள்ள நுழைஞ்சா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வார்த்தைகளை சொன்னால் அது புரியாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். சும்மையத்த அஹரு கதர திராயின், பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு கபருக்கு சலாம் சொல்லிட்டா பிறகு கொஞ்சம் பின் 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 பின்னோக்கி போகணும், ஒரு முலம் அளவிற்கு பின்னோக்கி. அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு கபருக்கு ஃபைசல்லிம் அலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது சலாம் சொல்லுவார். சும்ம யர்ஜிஉ இலா மௌகிஃபிஹில் அவ்வலி, ஆரம்பமாக ரசூலுல்லாஹ் தலமாட்டில் நின்று துஆ செஞ்சாங்க இல்லையா, அந்த ஆரம்ப அவருடைய அந்த இடம், ஹாஜி அவர் நின்றாரு அந்த இடத்தின் பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய தலையின் பக்கம் உள்ள அந்த இடத்தின் பக்கம் மீண்டும் வருவார். வயுக்ஸிரு அத்துஆ, துஆ செய்வதை அதிகரிப்பார். வத்தவஸ்ஸுல், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஸ்ஸுல் தேடு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க தான் எனக்கு ஷஃபாஅத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தவஸ்ஸுல் செய்யும். தவஸ்ஸுலை அதிகப்படுத்த வேண்டும். ஸலாத் அலைஹி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதை அதிகப்படுத்த வேண்டும். சும்ம யதுஉ, பிறகு அவர் பிரார்த்திப்பார். இந்தல் மின்பரி, மெம்பர் இருக்கும், மெம்பர் படி இருக்கும் இடத்துல. ஒஃபிர் ரவுலதி, ரவுலாவுக்கும் இடையில. மாபைன அல் ஜன் அன மாபைன, ஒரு ஹதீஸ் இருக்குது, மெம்பர் ரவுலாவுக்கும் இடையில், என்னுடைய மெம்பர் ரவுலாவுக்கு, என்னுடைய ரவுலாவுக்கும் இடையில் உட்பட்ட இடம் சொர்க்கம். அங்கே யார் 2 ரக்காத் தொழுகுவாரோ அந்த இடத்துல நின்று துஆ செய்வார். அப்படிங்கிற ஒழுங்குமுறை இந்த ஜியாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. வல யஜூசு தவாஃபு பில் கபரி, அது மாதிரி கபரில் தவாஃப் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை என்ன செய்யக்கூடாது? சுற்றி சுற்றி வரக்கூடாது. காபாவை சுற்ற மாதிரி சுற்றி வருதல் ஜாயிஸாக ஆகாது. வலா யஜூசு தவாஃப், தவாஃப் செய்வது ஜாயிஸாக கபரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபரையோ அபூபக்கர் ரலியல்லாஹு கபரையோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபரை சுற்றி வலம் வருதல் ஜாயிஸ் ஆகாது. ஒயுக்குரஹு, வெறுக்கத்தக்க செயலாக கருதப்படும். இல்சாக்குல் லஹ்ரி வல் பத்னி பிஹி, அந்த கபரோடன் தனது வயிற்றையோ முதுகையோ சேர்த்து வைத்தது மக்ரூஹாக்கப்படும், வெறுக்கத்தக்க செயலாக கருதப்படும். வலா யுகப்பிலுஹு, அந்த கபரை முத்தமிடக்கூடாது. வலா யஸ்தலிமுஹு, அந்த கபரை தொட்டு அந்த கையை முத்தமிடக்கூடாது. ஒமின் அக்பஹில் பிதஇ, கெட்ட செயல்களிலிருந்து இருக்கிறது. அக்குலு தமரி ஃபிர் ரவுலதி, ரவுலா ஷெரீஃபிலே பேரித்தம்பழத்தை சாப்பிடுதல். வயசூருல் பகீஅ, ஜன்னத்துல் பகீஅவிற்கு சென்று அவர் தரிசிப்பார், சந்திப்பார், ஜியாரத்து செய்வார். ஃபைதா அராதர் ரஹீல, விடை பெற்று பயணத்தை உடனே நாடினால், அங்கிருந்து மதீனா முனவ்வராவிலிருந்து பயணம் செய்வதை, விடை பெற்று பயணம் செல்வதை நாடினால், புறப்பட்டு செல்வதை நாடினால் தன்னுடைய ஊருக்கு. வத்தஅல் மஸ்ஜித பிரகஅத்தைனி, 2 ரக்அத் தொழுவதை கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு விடை கொடுப்பார், பிரியா விடை கொடுப்பார். வல் கபரல் கரீம, சங்கையான கபரை அவர் என்ன செய்வார்? நாடினால் பிஸ்யாரதி வத்துஆஇ, ஜியாரத் செய்வதை கொண்டு, துஆ செய்வதை கொண்டு சங்கையான அந்த கபருக்கும் விடை கொடுப்பார். நாடினால் அல்ல. வத்தஅல் கபரல் கரீம, சங்கையான அந்த கபருக்கும் விடை கொடுப்பார். பிஸ்யாரத், மீண்டும் ஒருவரை சந்திப்பதை கொண்டு, வத்துஆஇ, துஆ செய்வதை கொண்டு விடை கொடுப்பார். இதுதான் அதாவது மஸ்ஜித் நபவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய முறை தெளிவாக பார்த்து விட்டோம் 171வது பாடத்திலே. இனி நாம் காணவிருப்பது உதுஹியா, எப்படி பலிப்பிராணியை பலி கொடுப்பது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.